Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா one roll plastic வயரையும் இந்த டியூப் வயரையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் செய்ய போறோம். அதுக்கு தான் இந்த வயர் நான் வாங்கி இருக்கேன். இது பீச் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி 15 pastel கலர்ஸ் எங்களுடைய ADW craft shopல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா வாங்கிக்கலாம். உங்களுக்கு டியூபும் எங்களுடைய ஷாப்லயே கிடைக்கும். உங்களுக்கு வேற டீடைல் வேணும் அப்படினா என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. இல்லைனா ADW craftங்கிற வெப்சைட் குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. நான் டீடைல் சொல்றேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வயரை கட் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருந்து தான் நம்ம வயர் எடுக்கணும். அப்பதான் சிக்கல் விலகாம இருக்கும். இந்த மாதிரி வயரை எடுத்துட்டு 1 feet ஸ்கேல் எடுத்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. 1 feet ஸ்கேல்ல 7 feet அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வயர் அளவு எடுத்தா போதும். அடுத்த வயர்கள்லாம் இந்த வயருடைய மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டெப்ல மெஷர்மென்ட் எடுத்தீங்க அப்படினா 210 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுல மொத்தம் 32 வயர்கள் இருக்கு. இத ஈக்குவலா மடிச்சு நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இதுல நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போடுறது எப்படின்னு ஆல்ரெடி பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் காட்டுறேன். 2 வயர்களை ஈக்குவலா எடுத்து வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல ஒரு வயரும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வயரும் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயருக்கு மேல போட்டுட்டு கீழே இருக்கிற வயரை மேல வச்சுக்கணும். சைட்ல இருக்கிற வயரை லூப்குள்ள விட்டுறணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வயர்களையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எல்லா நாட்டும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா வயர்லையும் நாட் போட்டு வச்சுட்டேன். இந்த டியூப் வயரை 1/2 inch அளவுல கட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட் பண்ணிக்கோங்க. தீர்ந்துருச்சு அப்படின்னா திரும்ப கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதை 2x2 பேட்டர்ன் டைமண்ட் டிசைனுக்கு மாற்றலாம். அது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. 2 நாட்ஸையும் ஜாயின் பண்ணி செப்பரேட்டா வச்சுக்கணும். அதுக்கு 2 நாட்ஸ் எடுத்துக்கலாம். 2 நாட்ஸ் எடுத்துட்டு பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே ஒரு எக்ஸ் ஷேப்பும் கீழே ஒரு எக்ஸ் ஷேப்பும் இருக்கு. இந்த 2 இடத்துலையும் நாட் போட்டு இதை 2 நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ மேலே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை லூப்குள்ள விட்டுடலாம். இந்த நாட்டை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 நாட்ஸுக்கும் இடையில எந்த கேப்ஸும் இல்லாம இதை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு கீழேயும் இதே போலயே நாட் போட்டுக்கோங்க. இது ஒரு டைமண்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஒயர்களையும் நீங்க நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 16 டைமண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப எல்லா டைமண்ட்ஸும் போட்ட பின்னாடி அடுத்து எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத சொல்றேன். 2 நாட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுக்கிட்டேன். மொத்தம் 8 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி இதை ஜாயின் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு டியூப் தேவைப்படும். இந்த 2 நாட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 நாட்ஸையும் நம்ம பக்கம் பக்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் 2 வயர்களும் லெஃப்ட் சைடில் 2 வயர்களும் இருக்கு. இந்த 4 வயர்களையும் ஃபர்ஸ்ட் டியூபு கோர்த்துடணும். இந்த மாதிரி 4 வயர்களையும் கோர்த்துடுங்க. எந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கிறத கவனமா பாருங்க. 2 டைமண்டையும் பக்கம் பக்கம் வச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் 2 டைமண்ட்ஸ்லயும் சென்டர்ல வர நாட்ஸ் மீட் ஆகணும். அந்த இடத்துல தான் நம்ம இது கோர்க்க போறோம், டியூப் கோர்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வயர்கள் ஃபர்ஸ்ட் மீட் ஆகுது பாருங்க. அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நாட் போட்ட பின்னாடி இந்த நாட் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. டியூபுக்கு நெருக்கமா வர மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல 2 வயர்கள் மீட் ஆகுது. ரைட் சைட்ல 2 வயர்கள் மீட் ஆகுது. அந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இதுல நமக்கு ஒரு டியூப் மட்டும்தான் வரும். அடுத்து டியூப் இல்லாம ஒரு வயர் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம நாட் போடணும். அதே மாதிரியே ரைட் சைட்லயும் ஒரு இடத்துல டியூப் வரும், ஒரு இடத்துல டியூப் இல்லாம இருக்கும். இந்த எக்ஸ் ஷேப்ல நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 வயர்கள் மேல நமக்கு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகும். அதுல 2 இடத்துலயுமே டியூப் இருக்காது. அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்க 4 நாட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு டைமண்ட் டிசைன் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் நீங்க வந்து எல்லா நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணணும். இதே போலயே கீழேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். கீழேயும் 2 பக்கத்துலயும் நமக்கு 4 ஒயர்கள் மீட் ஆகும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஒயர்கள்ல டியூப் கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிற 2 ஒயர்களையும் டியூப் கோர்த்துட்டு 2 நாட் போட்டுக்கணும். மேலே ஒரு நாட் போடணும். அப்போ வந்து நமக்கு 4 நாட் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க 2 டைமண்ட் டிசைனையும் மேலே ஒரு டைமண்ட் டிசைனும் கீழே ஒரு டைமண்ட் டிசைன் போட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இடையில டியூப் கோர்த்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ஸை வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இருக்க டைமண்ட் எடுத்துட்டு அதையும் பக்கத்துல வச்சுட்டு மேலையும் கீழேயும் டைமண்ட் டிசைன் போட்டு ஜாயின் பண்ணோம். நம்ம நார்மலா போடுற கிராஸ் கட் கூட மாதிரியே தான், ஆனா இதுல வந்து டியூப் கோர்க்கிறோம், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா போட்டு எல்லா நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. மொத்தம் வந்து 8 டைமண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, 8 டைமண்ட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கூட வந்து நேர்ல நான் சொல்லி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி கேளுங்க. நான் வந்து 1 வீக் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த 1 வீக் கிளாஸ்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லி தர்றேன். எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப பாருங்க 8 டைமண்ட்ஸையும் நான் வந்து டைமண்ட் டிசைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இடையில டியூப் கோர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுல வந்து மேல வந்து 7 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, கீழே 7 டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதோட நம்ம பேஸ் விட்டாலும் சரி, இன்னும் வந்து பேஸ் அகலமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் 2 லைன் போட்டுக்கலாம். மேல ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டுக்கலாம். அதுவும் இதே போலயே தான் போடணும். 2 பக்கமும் 2 டியூப் கோர்த்துட்டு நம்ம 4 நாட்ஸ் போட்டுக்கணும். மேல நமக்கு 6 டைமண்ட்ஸ் கிடைக்கும், கீழே 6 டைமண்ட்ஸ் கிடைக்கும். சேம் இதே மெத்தட்ல தான் போடணும். 4 நாட் வந்து ஒவ்வொரு டைமண்ட்லயும் கிடைக்கும். இந்த மாதிரி போடும்போது பேஸ் நல்லா அகலமா இருக்கும். நம்ம உள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும், திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பேஸ் அகலமா போடுறது ரொம்ப நல்லது. நான் வந்து இன்னும் 2 லைனும் போட்டுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் நல்லா அகலமாவே வந்திருக்கு. இதுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணலாம். கார்னர் டர்ன் பண்றது தான் ரொம்பவே முக்கியமானது. பொதுவா கிராஸ் கட் கூடையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்னர்ல வர 2 ஒயர்களை சேர்த்து நம்ம நாட் போடுவோம். அந்த 2 ஒயர்களும் ஒரே திசையில வரும். இதுலயும் அதே போலதான். இதுல வந்து கிராஸா பார்த்தோம் அப்படின்னா 3 டைமண்ட்ஸ் வருது இல்லையா. இந்த 3 டைமண்ட்ஸ்லயும் செகண்ட் டைமண்டையும் தேர்ட் டைமண்டையும் சேர்த்து நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ண போறோம். அதனால இப்ப வந்து இந்த 2 இடத்துலயும் டியூப் கோர்க்கணும். இப்ப தேர்ட் டைமண்ட் இருக்கு பாருங்க, அதுல 2 ஒயர் இருக்கு, கிராஸா வருது. அந்த 2 ஒயர்லையும் ஃபர்ஸ்ட் டியூப் கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2வது டைமண்ட் வருது பாருங்க கிராஸ்ல, அதுலயும் டியூப் கோர்த்துக்கலாம். இப்ப 4 ஒயர்களையும் டியூப் கோர்த்துட்டேன். இனி வந்து இந்த இடத்துல கிராஸா நம்ம நாட் போடலாம். இந்த இடத்துல டியூப் வந்து நமக்கு முக்கோண வடிவத்துல வரும். பொதுவா கிராஸ் கட் கூடையில நாட்ஸ் தான் வந்து முக்கோண வடிவத்துல வரும். இதுல கார்னர் எப்படி வரும் அப்படின்னா டியூப் வந்து முக்கோண வடிவத்துல வரும். பாருங்க இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து இந்த டியூப் கூடையில கார்னர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது டர்ன் பண்ணீங்க அப்படின்னா தான் மேல வந்து கூட போட முடியும். இந்த இடத்துல நமக்கு 4 நாட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேயா. இப்ப சென்டர்ல ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். 2 சைட்லயும் டியூப் இருக்கு. நம்ம வழக்கமா போடுற மாதிரி தான் 2 சைட்லயும் 2 நாட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேயா. இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடைச்சிருச்சு, கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. நான் அடுத்த கார்னரும் டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி 4 கார்னரும் டர்ன் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க 4 கார்னரும் நான் டர்ன் பண்ணிட்டேன். பேக் வந்து நல்லா ஃபோல்ட் ஆகி வந்திருக்கு.
இனி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. மேலே வந்து வழக்கமாக போடுற மாதிரி போட்டு வர வேண்டியது தான். எந்தெந்த இடத்துல எல்லாம் டியூப் கோர்க்கணுமோ அந்த இடத்துல டியூப் கோர்த்து போட்டுவாங்க. பாருங்க, இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வி ஷேப்ல வருது இல்லையா, இதுல 4 டியூப் கோர்த்துட்டு அந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைன் போட்டுருங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல நமக்கு வி ஷேப் வருதோ அதுல எல்லாம் டைமண்ட் டிசைன் போட்டுவாங்க. 4 டியூபும் ஒன்னா கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போடுங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன். இனி கண்டினியூஸா நாட் போட்டு வர வேண்டியதுதான். கார்னர்ல இருந்து கவுண்ட் பண்ணா நான் வந்து 10 டைமண்ட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும்னா இன்னொரு லைன் கூட நீங்க ஹைட்டா போட்டுக்கலாம். 10 டைமண்ட்ஸ் வந்து கிராஸா போட்ட பின்னாடி 2 லைன்ஸ் வந்து டியூப் இல்லாம போட்டிருக்கேன். அப்பதான் வந்து மேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம உள்ள ஃபோல்டு பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால டியூப் போடாம அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது நம்ம கொஞ்சம் குறுகலா வரும். நான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒயர் எல்லாம் உள்ள சொருகி இருக்கேன். 2 ஒயரை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எப்படி சொருகிறதுங்கிறத காட்டுறேன். இதை வந்து டர்ன் பண்ணி வச்சிருக்கேன், அப்பதான் உள்ள வந்து ஒயர் சொருகிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா வந்து கழுத்து வலிக்கும். இந்த மாதிரி உள் பக்கமா டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒவ்வொரு நாட்லயும் நமக்கு 2 ஒயர்கள் இருக்கு. இந்த 2 ஒயரை நம்ம 3வது நாட் இருக்கு பாருங்க, அதுல இன்செர்ட் பண்ணணும். அப்படி சொருகும் போது ஒரு லைன் உள்ள நமக்கு ஃபோல்ட் ஆகி வரும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடே இன்செர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்ல இன்செர்ட் பண்ணணும். 3rd நாட்ல தான் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிராஸா எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. அப்பதான் பேக் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.